உங்களோட ஹாபீஸ் என்ன? ஹாபீஸ் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த ஹாபீஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஹாபீஸ் என்ன? இதை பற்றி யோசிக்கும்போது பல பேருக்கும் ஹாபீஸுங்கிற இடத்துல நல்லு தான் வரும். அதாவது ஹாபீஸே இல்லை அப்படிங்கிறது தான் வரும். அதுக்காக பல காரணங்கள் சொல்ல முடியும். நமக்கு அதிகமான வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, ட்ராவல் இருக்குது, வீட்டில் இருக்கிற ஃபேமிலியை பார்க்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது ஹாபீஸ், அதாவது பொழுதுபோக்குக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளைக்கும் ஹாபீஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியும். ஆனால் ஒதுக்க முடியறதில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஹாபீஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது, பிரெயின் ராட். இப்போ பிரெயின் ராட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அது உங்களுக்கு சில நேரங்களில் புதுசாக கூட இருக்கலாம். பிரெயின் ராட்டுங்கிறது என்னென்னா, உங்களோட மூளை வந்து செயலிழந்து ஒரே வேலையை கண்மூடித்தனமாக செய்யும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியாது. ஏதாவது ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ரீல்ஸில் எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. ஒரு நல்ல வகையான காமெடியும் இருக்காது, அல்லது ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்காது, அல்லது ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பிரெயின் அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும். எந்த ஒரு வேலையுமே செய்யாது. இது வந்து இப்படி காலப்போக்கில் இப்படி போகும்போது உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கும் குறையும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் எதையுமே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. உடனே மறந்து போகும். எந்த ஒரு செயலையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பிரெயின் ராட் உருவாக்குது. இந்த பிரெயின் ராட்டுக்கும் ஹாபீஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த பிரெயின் ராட் வந்து உங்களோட நேரத்தை, அதாவது ஹாபீஸுக்கு நீங்கள் ஒதுக்க நேரத்தை தான் இப்போ இந்த பிரெயின் ராட் உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஹாபீஸுங்கிறது உங்களோட பிரெயினை வந்து சும்மா இருக்க வைக்காமல் ஏதாவது வேலை பார்க்க வைக்கிறது. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தோம்னா பிரெயின் ராட் உங்களோட பிரெயினை எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்க வைக்கிறது. ஸோ நம்ம ஹாபீஸை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஹாபீஸுங்கிறது முக்கியமானது. நம்ம டெய்லி செய்யல வேலையிலேருந்து ரூபா வரும், நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் ஹாபீஸில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம வந்து ஒரு உயிர்ப்போடு நம்மளை வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஹாபீஸ் வந்து இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கிறதில்ல. பொதுவாக 90s அந்த காலகட்டத்தில் பல வகையான ஹாபீஸ் இருந்துச்சு. சில பேர் வந்து சைக்கிள் எடுத்து சுற்றுவாங்க, சில பேர் வந்து சும்மா தனியாக ஒரு பாலை வச்சுட்டு சோத்தில் அடிச்சுட்டு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செஸ் விளையாடுறது, கேரம் விளையாடுறது, இன்றைக்குமே இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு ஈவெண்ட்டாக மாறிடுச்சு. முன்னாடி ஒரு பொழுதுபோக்காக இருந்தது, இன்றைக்கி ஈவெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அந்த பொழுதுபோக்கு இருந்த இடத்த ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணுறது இந்த பிரெயின் ராட். இந்த பிரெயின் ராட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ரீல்ஸ் பார்க்குறது இருக்குது, கேம் விளாட்றதுக்கு, சும்மா ஒரு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது இருக்குது, அல்லது யூடியூப் வீடியோவில் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறது, அல்லது நம்ம வந்து பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு அது நமக்கு எந்த ஒரு இன்புட்டுமே நமக்கு கிடையாது. அல்லது பொழுதுபோக்கு கூட ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு இல்லாத விஷயங்களை ஒரு மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டியை பண்ணுவோம் பிரெயின் ராட்லுங்கிற போது. ஆனால் ஹாபீஸுங்கிறது உங்களோட மைண்டை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கும். ஸோ இந்த ஹாபீஸை ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த பிரெயின் ராட்.